ஓகே 50 மணி நேரம் ப்ளே டைம், டூவல் மைக் ENC, ப்ளூடூத் 5.3, ஹைப்பர் சிங்க், IPX5 ரேட்டிங், இன்ஸ்டா சார்ஜ், இது எல்லாமே இருக்கிற நாய்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பட்ஸ் Prima 2 அப்படிங்கிற இந்த TWSோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 10 டேஸாக இந்த TWS தான் என்னோட டெய்லி டிரைவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் பட்ஸ் Prima 2 அப்படிங்கிறதும் இதோட ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லிசன் டு த நாய்ஸ் வித்தின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டிசைன் இன் இந்தியா, நம்பர் 1 இந்தியாஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்ட், ET அவார்ட்ஸ் 2019 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 வியரபிள் வாட்ச் பிராண்ட் அப்படிங்கிறதும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோம் இல்லையா, அந்த 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கலர் டீப் வைன். இதை தவிர பிளாக், ஒயிட் அப்படின்னு 2 கலரும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,999 போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் 1,299, அதாவது லான்ச் டைமில் வாங்கினேன். இப்போ இது அவைலபிளாக ஃப்ளிப்கார்ட்டில் 1,499க்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா ஒரு காமனாக ஒரு TWS வாங்கும்போது என்னெல்லாம் இருக்குமோ அது மட்டும்தான் இதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டே ஒரு TWS வச்சுருக்காங்க, ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அதை அங்கே வச்சிடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸு, இதில் தான் கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து பெருசும் சின்னதும் இதிலே கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து ஆல்ரெடி இதில் போட்டே வச்சுருக்காங்க. எனக்கு மீடியம் ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அது சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒர்க் இருக்குது. இவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ளே டிப்பிக்கலாக ஒரு TWS வாங்கும்போது என்னெல்லாம் கிடைக்குமோ அதுதான் இருக்குது. நம்ம இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இயர்பட்ஸோட கேஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் தான் USB-Cயோட ஒரு போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு LED கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார்ஜ் ஆகும்போது ஒரு இண்டிகேஷன் வருது. அதான் உள்ளே இருக்கிற இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகும்போது அப்படியே பிளிங்க் லைட்டு அப்படியே ஆன்லேயே இருக்குது. நம்ம இயர்பட்ஸ் சார்ஜ் பண்ணும்போதும் அதே மாதிரி லைட் எரியுது. இதை தவிர லோ ஆகும்போது என்ன கலர், நான் லோ ஆகலை, நான் ட்ரை பண்ணி வர வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் இது லோ ஆகலை. அது என்ன கலர் வரும் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ண முடியல. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி இருக்கிற இந்த வைன், டீப் வைன் அப்படிங்கிற இந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் உள்ள நமக்கு பிளாக் கலரில் ஒரு பேனல் மாதிரி இருக்குது. அதில் தான் நம்மளோட இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அந்த இயர்ஃபோன்ஸில் இருக்கிற அந்த இயர் டிப் இருக்கு இல்லையா, அதுவும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே அந்த டீப் வைன், அந்த ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கிற ஒரு கலர். ஸோ நல்ல கலர் ஆக்சுவலி. ஆனால் இது மேட் ஃபினிஷ். நான் மேட் ஃபினிஷ்னு இந்த கேஸை திரும்ப எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம் டீசோ பட்ஸி அப்படிங்கிறது. அதான் நான் இப்போ கண்டினியூஸாக நான் ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கேஸோட ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான். அது வந்து மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ரொம்ப சீக்கிரமாக அதில் வந்துச்சு. பட் இது நான் 10 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பெரிய ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வரல. அதே மாதிரி தான் அப்படியே தான் ரஃப் யூஸாக நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பட் ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி ஸ்க்ராச்சஸ் இல்லை. ஏன்னு தெரில, மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் வருமா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பெருசாக ஸ்க்ராச்சஸ் இல்லை. 10 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும். இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மைக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே ஒரு மைக் இருக்குது, அதுலேயே ஒரு LED கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஒரு மைக் இருக்குது. அந்த இடத்துல தான் சார்ஜிங்கான பின்னும் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஓவர்வியூ அப்படிங்கிறது. இப்போ இதோட முக்கியமான விஷயமான இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை டிரைவர் அப்படிங்கிறது எங்கேயுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் மிட்ஸ் அண்ட் லோஸ் வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 1499 வரைக்கும் ஓகேஷான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. பட் இதுலேயே முக்கியமான விஷயம் அடுத்தது இவங்க ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது
50 hours ஆஃப் ப்ளே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது உண்மையாகவே வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 10 நாள் ஆச்சு யூஸ் பண்ணுறேன், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணேன், அதுவும் இன்றைக்கி தான் சார்ஜ் பண்ணேன். இவ்வளோ நாளாக கண்டினியூஸ்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணல, அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், சார்ஜிங் கேஸில் போட்டு வைப்பேன், அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன். ஒரு மூவிலாம் பார்த்ததுக்கப்புறம் கூட என்னோட இதில் பார்த்தீங்கன்னா 50% வரைக்குமே காட்டுது, அந்த இயர்பட்ஸ் வரைக்குமே. நான் ஃபுல் மூவியுமே பார்த்தேன். அந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50% கிட்ட அதில் எனக்கு சார்ஜ் காட்டுச்சு. அது ஒரு பெரிய நல்ல விஷயம் எனக்கு தோணுச்சு. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உண்மையாக அவங்க சொன்ன அந்த 50 hours வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி 50 hours வரலனாலும் ஒரு 40லேருந்து 45 மணி நேரம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது தான் டுவெல் மைக் ENC. இது லாஸ்ட் வரலாம், ஏன்னா இதுக்கு லைவாக நான் டெஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ப்ளூடூத்தோட 5.3 கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை குறையே சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போ இதை கேஸ் ஓப்பன் பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அதான் இந்த ஹைப்பர் சிங்க் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஓப்பன் பண்ணால் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் அது பட்ஸ் வெளியே எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஓப்பன் பண்ணால் கனெக்ட் ஆகிரும். அதில் எந்த குறையுமே இல்லை. நான் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், பக்காவாக கனெக்ட் ஆகுது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைம் ஒரு டிவைஸில் தான் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இன்னொரு டிவைஸ், நான் ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் ரெண்டுலையுமே சேர்த்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் பண்ண முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இதில் பேரிங்க்கு டேரெக்டாக பேர் பண்ணுறதுக்கு உங்களோட இயர்பட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி உங்களால் பேரிங்லாம் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிடுது. ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா முடியவே இல்லை. ஃபஸ்ட்டு அதில் கனெக்ட் ஆகிடுது. நான் அதை போய் ப்ளூடூத் ஆஃப் பண்ணி அதை டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் எனக்கு இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் 2 டிவைஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். IPXY வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. XY அப்படிங்கிறனால டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் தண்ணியெல்லாம் போட்டு பார்க்கல, நான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினா தண்ணியில் போட்டு பார்க்குற பிளானும் இல்லை. பட் கொஞ்சம் இந்த ஸ்வெட்டு இதெல்லாமே வரும், அதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டா சார்ஜ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. 10-15 நிமிஷம் நான் சார்ஜ் பண்ணேன், அழகாக சார்ஜ் ஆயிடுச்சு. நான் அப்படி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான அந்த காலிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். கால் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறேன், அதோட ரெக்கார்டிங் நீங்கள் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்டோரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெக்கார்டிங்கை கேட்டு பாருங்கள். ஹலோ, சொல்லுங்க தான். இந்த நாய்ஸ் பட் பிரைமா 2ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரூம்ல ஃபேன் போட்டுருக்கேன். ஃபேன் சவுண்ட்லாம் பெருசா கேக்குதா? ஃபேன் சவுண்ட் அந்த அளவுக்கு கேட்கல, உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது. கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. சரி, அதே மாதிரி கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு. கிரைண்டர் சவுண்ட் கேட்கல. கேட்கல. சரி, சூப்பர். நான் பேசுறது தெளிவா கேக்குது? தெளிவா கேக்குது. சரி, அப்படியே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நான் திருப்பி கேட்கறேன். ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கேட்கறேன். சரி. இப்போ இதில் நான் வந்து அந்த ஃபேனு இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக ஒரு ரூமில் உட்காந்து நான் ஃபோன் பேசுனேன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. ஹலோ, தம்பி. சொல்லுங்க தான். இப்போ ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன், எந்த சவுண்டுமே இல்லை ரூமுக்குள்ள. இப்போ எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குது? நல்லா கேட்குதா? நல்லா தெளிவாக கேட்குது. கிளியரா இருக்கு? கிளியரா இருக்கு. அப்போ வாய்ஸ் காலுக்கு சூப்பராக இருக்கு. எஸ், ஆமா. அவுட்டோர்லயும் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டோம்ல, அதோட ரெக்கார்டிங் இனிமேலும் போடுவேன். அதுவும் பார்த்தா தெளிவாக தான் இருந்துச்சு. சூப்பர். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் காலுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். சரி, ஓகே. ஓகே தான். இப்போ நார்மலாக நான் ஒரு வீட்டுக்கு வெளியே ரோடு கிட்ட நிற்கிறேன், பைக் போகுது, பஸ்ஸு போகுது, ஹார்ன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு பாருங்க. ஹலோ, தம்பி. சொல்லுங்க தான். கேக்குதா? கேக்குது. எல்லாம் கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. பேக்ரவுண்ட்ல இந்த ஆட்டோப்புற சத்தங்கள்லாம் எப்படி இருக்கு? சத்தம் கேக்குது. ரொம்ப தெளிவா கேக்குதா? இல்ல நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இல்ல அதான் அதிகமா கேக்குதா? நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. தெளிவா கேக்குதுல்ல? சரி. இப்போ ஓரளவுக்கு ரோட்ல வண்டி எதுவும் இப்போ வரல. இப்போ வண்டி வருது. இப்போ வண்டி வர்ற சத்தெல்லாம் கேக்குதா? கேக்கு, லைட்டா கேக்கு.
லைட்டா தானே கேக்குது. நான் பேசுறது தெளிவா இருக்குல்ல? நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. சரி சரி ஓகே. இந்த 3 சினாரியோ தான் காமனாக வரும். ஒன்று இண்டோரில் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இருக்க சினாரியோ, அதே மாதிரி அவுட்டோர். இந்த 3லையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க காலிங் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓரளவுக்கு தெளிவாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. டீசோ பட்ஸியை கம்பேர் பண்ணால் சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது இயர்பட்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணணுமா அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் ஒர்த் இல்லை. இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் நான் பார்த்தேன். என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம் நான் நேற்று இந்த கடாவர் அமலாபாலோட அந்த படம் கடாவர் அந்த மூவி நான் பார்க்கும்போது அப்பப்போ லெஃப்ட் வாய்ஸ் கம்மியாகும், ரைட் வாய்ஸ் கம்மியாகும், லெஃப்ட் வாய்ஸ் கம்மியாகும், ரைட் வாய்ஸ் கம்மியாகும். அப்பப்போ இந்த மாதிரி மாறி மாறி கம்மியும் அதிகமும் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் என்னோட டச் பண்ணுறதுனாலையா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து ஜெஸ்டரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் கம்மியாகிறது, ரைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. மேபி அதனால அந்த பிரச்சனையும் அப்படிங்கிறதும் நான் யோசிச்சு பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. அது அப்படி பண்ணோன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் காட்டும், அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது. பட் இது ஏதோ ஒரு டிஸ்கனெக்ஷன் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் அப்பப்போ எனக்கு வந்துச்சு. இதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி எனக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்ட் மேபி டிஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி டிஸ்கனெக்ட் ஆகிறலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வால்யூம் அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது இது மட்டும் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. சாங்ஸ் பிளே ஆகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி மூவிக்காக அந்த பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேம் விளையாண்டு பார்த்தேன். கேமுக்கு ஒர்த்தே கிடையாதுங்க. லேக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கேமிங்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது இப்போதைக்கு வாங்க வேணாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கேமிங்க்கு இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கால் ஆஃப் டியூட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லேக் பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி நார்மல் வீடியோ இல்லை நீங்கள் மூவி பார்க்குறீங்க இந்த மாதிரி யூசேஜுக்கு அப்படின்னா சூப்பராக இருக்குது. வாய்ஸ் காலிங்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படி தான் சொல்லுவேன். இன்டோர் அண்ட் அவுட்டோரில் ஓரளவுக்கு பரவாயில்லாத சுச்சுவேஷனில். ஸோ இதுதான் இந்த நாய்ஸ் பட்ஸ் Prima 2 பேர் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதோட ரிவ்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிவி பிராண்டோட ஒரு சவுண்ட் பார் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ ஆன் த வே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுருங்க. புது வீடியோ வரும்போது அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். டக்குன்னு வீடியோ பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.